இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? இதற்குரிய பதில் அடுத்த வசனத்திலேயே உள்ளது. அது புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். ஆங்கில வேதத்திலே இட்ஸ் லைக் த ஈஸ்ட் யூஸ்ட் இன் மேக்கிங் பிரெட் என்று இருக்கிறது. ஈஸ்ட் மிகவும் சிறியதாக இருந்தாலும் பிரெட் செய்யும் போது முழு மாவையும் புளிக்க பண்ணும். அதுபோல தேவனுடைய ராஜ்யம் ஒரு சிறிய ஆரம்பமாக நம்முடைய இருதயத்திலே இருந்தாலும் அது ஒவ்வொரு நாளும் பெருகும். இந்த உலகத்திலே கலிலேயாவில் இருந்த 12 சீஷர்களை உபயோகித்து ஸ்தாபிக்கப்பட்ட தேவனுடைய ராஜ்யம் இன்று உலகம் முழுவதும் சென்றிருக்கிறது. இயேசுவை விசுவாசித்து நம்முடைய இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய இருதயத்திலிருந்து ஆரம்பமாகிறது. பின் நமக்குள்ளே நம் ஸ்பாவத்திலே ஒரு மாற்றம் உண்டாகும். பின் நம் பேச்சிலே நடக்கையிலே இயேசுவை பிரதிபலிக்க முடியும். பின் நம் மூலமாக நம்மோடு பழகுகிறவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை காண ஆரம்பிப்பார்கள். கொஞ்சம் மாவிலே ஈஸ்ட் சேர்த்து பிரெட் செய்ய ஆரம்பிக்கும் போது அது பாத்திரம் முழுவதையும் நிரப்பிவிடும். தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பிக்கும் போது அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக இருக்கும். யுனைடெட் கிங்டமில் நெசவு தொழில் செய்கிற பெற்றோருக்கு வில்லியம் கேரி பிறந்தார். இவர் செருப்பு தைக்கும் தொழிலை செய்து வந்தார். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பாரம் அவருடைய இருதயத்திலே இருந்தது. ஆதலால் தோளில் செய்த ஒரு உலகப் படத்தை சுவற்றிலே தொங்கவிட்டார். செருப்பு தைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு தேசத்திற்காகவும் ஜெபம் செய்வாராம். செருப்பு தைக்கும் போதே பக்கத்திலே புஸ்தகத்தையும் வைத்து ஹீப்ரு, இட்டாலியன், டச், பிரெஞ்சு போன்ற மொழிகளையும் கற்றிருந்தார். பல மொழிகளை கற்றுக்கொள்ளும் ஆர்வமுடையவர். பின் இந்தியாவுக்கு மிஷனரியாக வந்தார். வேதாகமத்தை இந்தியாவில் உள்ள பல மொழிகளில் மொழிபெயர்த்தார். வெஸ்ட் பெங்காலில் செராம்பூர் காலேஜில் 1818ஆம் ஆண்டிலே பைபிள் காலேஜும் ஆர்ட்ஸ் காலேஜும் ஆரம்பித்தார். ஏழ்மை குடும்பத்திலே பிறந்த சாதாரணமாக செருப்பு தைக்கும் தொழில் செய்தவர் மிஷனரி இயக்கத்தையே உண்டாக்கி ஆண்டவருடைய அன்பை அறிவித்தார். ஒரு சின்ன ஈஸ்ட் பெரிய பிரெட் செய்ய உபயோகமாய் இருப்பது போல யுனைடெட் கிங்டமில் சாதாரணமாக செருப்பு தைக்கும் போதே தேசங்களுக்காக ஜெபித்தவர் ஆரம்பித்த ஊழியம் இன்றும் தேசங்களிலே நடைபெற்று வருகின்றது. நாமும் மற்றவர்களிடம் போய் இயேசுவின் அன்பை எடுத்து கூற முடியாவிட்டாலும் தேசங்களுக்காக நாம் ஜெபிப்போம். தேசத்தில் உள்ள ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்காக நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்தின் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் தேசமெங்கும் ஸ்தாபிக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்திலே ஸ்தாபிக்கப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ராஜ்யத்திற்கு நாங்கள் பாத்திரவான்களாக நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்கள் ராஜ்யத்தை மற்றவர்கள் காண்பதற்காக நாங்கள் செயல்பட, அதற்காக ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் பார்க்கிற ஜனங்களுக்காக, எங்களுடைய உற்றார் உறவினர்களுக்காக, தேசத்தில் உள்ள ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஜெப ஆவியை தந்து எங்களை ஜெபத்திலே வழி நடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.